ஸோ இப்போ வாங்க ஒவ்வொரு ஃபீச்சரும் நம்ம தெரிஞ்சு அறிஞ்சிக்கலாம் ஸோ தட் we can utilize it if it interests us. Okay, so let's get started. So first Vedantu Pro ஒரே நட்சல்ல சிம்பிளா சொல்லணும்னா parents and students நம்ம வேதாந்து ஆஃப்லைன் சென்டர் VLC சொன்னல அதில் இருக்க எல்லாமே எனக்கு ஆன்லைனில் வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரோ பேட்ச் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம சில பேர் வந்து அப்பா அம்மா வேலைக்கு போவாங்க, சார் என்னை போய் ஆஃப்லைன் சென்டரில் விட முடியாது, அம்மா அப்பா வந்து வேலையிலேருந்து வரதே லேட்டு, என்னால் போக முடியாது. சில பேருக்கு டிராஃபிக் ஒத்துக்காது. ஸோ இப்போ நான் இங்கே பெங்களூரில் இருக்கேன், பெங்களூரில் டிராஃபிக் சொல்லவே தேவையில்லை, இன்ஃபேக்ட் சென்னையிலே சமம் மட்டமாக இருக்குது. ஸோ டிராஃபிக் இருக்கிறப்போ ட்ராவல் டைம் அதிகமாகும். சார் எனக்கு அதிலலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது சார், நான் வந்து படிக்கணும், எனக்கு வந்து வீட்டிலே ஆன்லைன்லேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரோ பேட்ச் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் வித் ஆல் த ஃபீச்சர்ஸ். நான் ஆஃப்லைனில் என்னென்னலாம் சொன்னனோ எல்லாமே அடங்கி உள்ள ஒரு பேட்ச். ஸோ அதான் நம்மளோட ப்ரோ பேட்ச். அந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த பேட்ச்சில் பேரண்ட்ஸ் ஆப் இருக்குது, அட்டண்டன்ஸ் ட்ராக் பண்ணலாம், அண்ட் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது, அது நான் ஸ்லோவாக அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி ஐ வில் கவர் ஆல் தி அதர் பாயிண்ட்ஸ். 24/7 டவுட் சால்விங் VLCயில் சொன்ன மாதிரியே. அண்ட் கிளாஸுக்குள்ள குவிஸ் இருக்கும். ஏன்னா பசங்க குவிஸில் தான் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட், பயங்கரம் கற்றுக்கிட்டு வளர்றது. ஏன்னா என்றைக்குமே ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்த பிறகு வேதாந்தில் நாங்கள் எப்படி டீச் பண்ணோம்னா வி டெஸ்ட் யூ ஆன் வாட் வி டீச். ஒரு கான்செப்ட், ஒரு கேள்வி, அந்த கேள்வியில் தான் நீ வளர்ற. அண்ட் அந்த மாதிரி கேள்வி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். தட் இஸ் ஹவ் வி டீச் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்க்ராச் ஆல் தி வே அப் டு த ஹையஸ்ட் லெவல். JEE அட்வான்ஸ்னாலும் அந்த லெவலுக்கும் வில் ட்ரெயின் யூ. ஸோ இதான் நம்மளோட ஃபீச்சர்ஸ். அண்ட் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு அகடமிக் மென்டர் இருப்பாங்க. மென்டர்ஸ்னால் உங்கள் கூடயே ஒரு அண்ணா அக்கா போல் கைட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. டே இந்த வாரம் நீ இதை படி, இந்த வாரம் நீ இதை படி, இதை கவர் பண்ணு, ஹோம்ஒர்க் முடிச்சியா, அந்த மாதிரி அக்கௌண்டபிலிட்டி. ஏன்னா இந்த காலத்தில் அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப கம்மி. அப்பா அம்மா சொல்கிறது மட்டும்தான் அக்கௌண்டபிலிட்டி இல்லை. நீ வந்து உங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க, டே பட்றா பட்றா பட்றா, ஃபோனே நோண்டிட்டு இருக்காதரா, அப்படி தான் நம்மளுக்கு ஒரு பயம் வரும், ஒரு படிக்கணும்னு ஒரு ஆசை வரும், ஒரு தோணுதல் அப்போ தான் வருமே. ஆனால் இப்போது உங்கள் அப்பா அம்மா சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மென்டர் கேட்பாங்க, உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் மேலே கன்சர்ன்டாக இருப்பாங்க த்ரூ அவுட் யுவர் ஜேர்னி. நீ 2 வருஷம் சேர்ந்தால் 2 வருஷமும் அவங்கள உன்னை கைட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே இந்த ப்ரோ பேட்சில் உண்டு. அண்ட் ஷிமோன் சார், ஒரே ஒரு क्वेश्चन, சாரி டு இன்டரப்ட். சொல்லுங்க. இப்போ நம்ம அந்த பர்சனல் மென்டர் பற்றி சொன்னோம். நம்ம பசங்களுக்கு பெரிய பிரச்சனையே என்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்கூலில் வந்து ஒரு பர்டிகுலர் எக்ஸாம் போயிட்டு இருக்குன்னா அதையும் சார் நீங்கள் கொடுக்குறதையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ இந்த பர்சனல் மென்டர்ஸால் அதை பேலன்ஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. ஸோ பர்சனல் மென்டர்ஸ் வந்து நீங்கள் என்ன போர்டு படிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸ்டூடெண்ட் வந்து CBSEயா ஸ்டேட் போர்டா, உன் ஸ்கூல் எப்போ முடியுது, உன்னை பற்றி ரொம்ப டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ உனக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. நீ 7 மணிக்கு ஸ்கூல்லேருந்து வரியா, அப்போ நீ எப்படி உன் டைமை மேனேஜ் பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே அந்த ஐடியா இல்லாட்டி தூங்கிடுவாங்க, இல்லை டிவி பார்த்துட்டு அப்படியே டயர்டாக அப்படியே தேல் வைல் அவே டைம். அப்படியே நிறைய பேருக்கு 11th போயிடும். ஏன்னா 11th அவ்வளோவா இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. ஸோ அதெல்லாம் நீங்கள் கேட்சப் பண்ணி அதில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும்னா இந்த கைடன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். இது அப்போது வேறு லெவலில் ஹெல்ப் பண்ணும் பசங்களுக்கு. ஏன்னா நிறைய பசங்க சார் என்னோட பர்டிகுலர் டே ஷெடியூலை என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியல, கேயாட்டிக்காக இருக்குன்றது தான் பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த பர்சனல் மென்டர்ஸ் வில் பி ஆஃப் கிரேட் ஹெல்ப். அப்சல்யூட்லி. ஸோ இதெல்லாம் இருக்கனால தான் ப்ரோ பேட்ச்லையும் தைரியமாக வேதாந்தில் கான்ஃபிடென்ட்டாக வி கிவ் யூ த VIP. விஐபினா வேலையில் தான் பட்டதாரி இல்லைப்பா. ஓகே, விஐபினா வேதாந்து இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராமிஸ். ஸோ இதில் என்ன பண்ணுன்னா, நீங்கள் 2 வருஷம் படிக்கிறீங்க ஆன்லைனில் ப்ரோ பேட்சில், இல்லை 1 வருஷம் படிக்கிறீங்க ப்ரோ பேட்சில். சார் நான் படித்து நான் இம்ப்ரூவே ஆகலை சார், நான் எப்படி வந்தனோ அதோட மட்டமாக ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா we will refund you the entire fees. அது சும்மா நீங்கள் வாயால் சொல்ல முடியாது, அதுக்குன்னு டெஸ்ட்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வரப்பவே ஒரு டெஸ்ட் எடுப்போம். அண்ட் 2 வருஷம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு நீங்கள் இம்ப்ரூவ் ஆவாட்டி உங்களோட முழு ஃபீஸ் திருப்பி கொடுக்கப்படும். இது நிறைய பேருக்கு புரியாது. பேரண்ட்ஸ்லாம் வந்து சார் எப்படி சார் இது தைரியத்தினால. ஏன் தைரியம்னா ப்ராசஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். த சிஸ்டம் இஸ் ஸோ பர்ஃபெக்ட் தட் வி ஆர் ஏபிள் டு சே திஸ் வித் கான்ஃபிடென்ஸ். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஃபைனலாக யாழினியன் சார் ரிவீல் பண்ணிடலாமா? எஸ் சார். ஷால் வி ரிவீல் இட்? எஸ். ஸோ இன்னைக்கு நான் சொன்ன 2வது மிக பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ, ஒரு பிரேக் த்ரூ இன்னோவேஷன் இன் EdTech which is going to change the way learning is happening in our country. And அதுதான் நம்மளோட V Monitor.
இந்த ஃபீச்சர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு ரிவீல் அப்படிதான் சொல்லணும் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா திஸ் வில் சேஞ்ச் உங்க நிறைய பேரோட வாழ்க்கை. வி மானிட்டர்னா என்ன சார்? இது பேசிக்கா ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஆன்லைன்ல பசங்க கவனமா இருக்காங்களான்னு ஒரு ஆள் மானிட்டர் பண்ண போறாங்க. அவங்க பேர் தான் ப்ராக்டர். ஸோ யூஸ்வலாக கொரோனா டைமில் பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆன்லைன் மேலே இருக்க அந்த நம்பிக்கை எல்லாமே உடஞ்சிருச்சு. ஏன்னா சார் என் ஸ்கூலில் ஆன்லைனில் படித்தாங்க சார் பசங்க, ஆனால் அவனுங்க வீடியோவை ஆஃப் பண்ணி தூங்கிடுவானுங்க, அவனுங்க வேறு ஏதோ டேப் ஓப்பன் பண்ணி வேறு ஏதோ விளையாடிட்டு இருப்பானுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நிறையா பேரண்ட்ஸு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட், சார் ஆன்லைன்லாம் உண்மையாலே எஃபெக்டிவாக இருக்குமா சார்? ஸோ அதனால தான் we have made this innovation. இது ஒரு பிரேக் த்ரூ தான் சொல்லணும் பேரண்ட்ஸ். அண்ட் இது இந்தியாவிலே உலகத்திலே யாரும் பண்றதில்ல. முதல் தடவை வேதாந்து இஸ் லான்ச்சிங் இட். ஏன்னா நாங்கள் we were the pioneers in edtech இந்தியாவில். 2014 ஆன்லைன்னா என்னன்னே ஊருக்கே தெரியாது. அப்போ ஆரம்பிச்சது வேதாந்து. அண்ட் அன்னிலேருந்து we have been innovating. பசங்களுக்கு எது நல்லா இருக்கும், எது பெனிஃபிஷியலாக இருக்கும், எப்படி அவனை கவனிக்க வைக்கலாம், எப்படி அவனை இன்னும் ஃபோக்கஸ்டாக கொண்டு வரலாம். ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கிறப்போ வந்த ப்ராடக்ட் தான் நம்மளோட வி மானிட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பசங்க கண்ணை மூடுறப்போ ஒரு அலர்ட் வரும், டேய் கண்ணை மூடாதடா, தூங்காத, ஒழுங்கா செஷனை கவனி. ஃபோனை பார்க்குறப்போ இல்லை புது டேப், நீங்களாம் பயப்படுவீங்களே சார் ஆன்லைனில் அவன் என்ன படிக்கிறானா இல்லை வேறு ஏதோ விளையாடிட்டு இருக்கானா, படம் பார்க்குறானா, ஒன்றுமே தெரியல சார், அவன் பாட்டுக்கு ரூம் மூட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கிறப்போ இது ஒரு ஹெல்ப்ஃபுல் ஃபீச்சர். ஏன்னா 2 தடவை இந்த மாதிரி கவனம் தவறி போனால் பேரண்ட்ஸ்க்கே மெசேஜ் வரும், உங்கள் பையன் கவனிக்கல, அவன் என்ன பண்ணுறான்னு போய் பாருங்க. ஸோ இதுதான் பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீச்சர். அண்ட் இதனால எங்களோட அட்டெண்டன்ஸ் பயங்கரம் அதிகரிச்சிருக்கு, ஆல்மோஸ்ட் 80-85%, which is insanely high parents. ஏன்னா யூஸ்வலாக ஆன்லைனில் பசங்க வந்து எப்போனாலும் வெளியே போயிடலாம். நீங்கள் ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் போனீங்கன்னா டீச்சர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும், சார் நான் கிளம்பட்டுமா, எங்கள் அப்பா வந்திருக்காங்க, நான் வெளியே போட்டுமா, அப்புறம் டீச்சர் அலோவ் பண்ணால் தான் நீ போக முடியும். ஆனால் ஆன்லைனில் நீங்கள் தான் கொரோனா டைமில் பார்த்துருப்பீங்களே, சும்மா வீடியோவை ஆஃப் பண்ணிடுவான், கேமராவை ஆஃப் பண்ணிடுவான், மியூட் பண்ணிடுவான் மைக்கை. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணுறது, ஏன்னா ஆன்லைன் நேரில் வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ ஆனால் இந்த ஃபீச்சர்னால எங்களோட அட்டெண்டன்ஸ் ஹேஸ் இம்ப்ரூவ்ட் கிரேசிலி. அண்ட் அட்டெண்டன்ஸ் வரப்போவே நான் சொன்னேன்ல எங்களோட சிஸ்டம் இஸ் வெரி வெரி ரொபஸ்ட். ஸோ அதனால் நீ வந்தால் போதும், நீ இம்ப்ரூவ் ஆவ. அண்ட் வர வச்சு பசங்களை உட்காந்து கவனிக்க வைக்கிறதுக்கு இதான் எங்களோட பிரேக் த்ரூ இனோவேஷன். இது ரொம்ப சந்தோஷமான ஒரு அச்சீவ்மெண்ட். கண்டிப்பாக நிறைய தமிழ் பசங்களோட வாழ்க்கையும் மாற்றும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப மாற்ற போகுது. இன்னொரு விஷயம் நான் ரொம்ப என்ன உணர்றேன் அப்படின்னா, நம்மள தமிழ்நாட்டில் நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து டெக்னாலஜி அந்த அளவுக்கு புரியாது சார். நிறைய டைமில் வந்து பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்கான், அவன் படிக்கிறானா இல்லையான்னு தெரியல, ஆனால் ஃபோனை பார்க்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நவ் இந்த வி மானிட்டர் ஃபியூச்சர் வந்து எனக்கு என்ன நம்பிக்கை தருது அப்படின்னா, இப்போ இது பேரண்ட்ஸுக்குமே இதை பிரேக் டவுன் பண்ணி ஈஸியாக புரிய வைக்கிற லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். நோ லாங்கர் பேரண்ட்ஸுமே வந்து ஆன்லைனை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை இப்போ அவங்களால சொல்ல முடியாது. அவங்களுமே ஈஸியாக இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸில் என்ன பண்ணுறாங்க, கவனிக்கிறாங்களா, கேள்விகள் பதில் சொல்கிறாங்களா, எவ்ரிதிங் நவ் பேரண்ட்ஸ் ஆர் கோயிங் டு நோ. கண்டிப்பா. அண்ட் இந்த ஆன்லைன் அட்வான்டேஜை நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பேரண்ட்ஸும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நீங்களே யோசித்துப்பாங்களேன், உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி டீச்சர் இருக்க வாய்ப்பு இருக்குது, நல்ல மேத்ஸ் டீச்சர் இருக்க வாய்ப்பு இருக்குது, நல்ல ஃபிசிக்ஸ் டீச்சர் மேபி. ஆனால் 3மே சேர்ந்து இருக்க வாய்ப்பு இருக்கா? ரொம்ப கஷ்டம் இல்லை, நிறைய பேருக்கு அந்த அமையாது. ஆனால் ஆன்லைனில் படிக்கிறனால உங்களுக்கு இந்தியாவில் இருக்க டாப் டீச்சர்ஸ் நீங்கள் உங்கள் ஃபோனில் பார்க்கலாம். அது என்ன அளவுக்கு கொஞ்சம் வளர்க்கும். ஏன்னா முன்னாடிலாம் நான் படிக்கிறப்போ சிட்டியில் ஊர் பசங்க வந்து படிப்பாங்க, சார் நான் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறேன், ஏன்டா உன் ஊரில் எதுவும் இல்லையா? இல்லை, சிட்டிக்கு வந்து தான் படிப்பான். ஆனால் இன்னைக்கு பிகாஸ் ஆஃப் தி பவர் ஆஃப் இன்டர்நெட், நீ உன் வீட்டில் எந்த ஊர் எந்த கிராமத்தில் இருந்தாலும் யூ கேன் ஸ்டில் ஸ்டடி த பவர் ஆஃப் ஆன்லைன் எஜுகேஷன். அதில் தான் வேதாந்தோட ப்ரோ பேட்ச் நிற்குது. இதை ஜாயின் பண்ண இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம், நீங்கள் சேரலாம். ஸோ வேதாந்துல 2 வருஷம் ப்ரோ பேட்ச் இருக்குது. நம்ம ஜேஇ அண்ட் நீட்டுக்கு ஜேஇ படிக்கிறவங்க, சார் நான் வந்து ஐஐடிக்கு போகணும், நானும் உங்களை மாதிரி ஐஐடிக்கு போகணும், நான் என்ஐடிக்கு போகணும், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க யூ கேன் ரைட் ஜேஇ ஆஃப்டர் 2 இயர்ஸ். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா இந்தியாவில் 13 லட்சம் பேர் எழுதுவாங்க, நீங்கள் எழுதுகிறப்ப இன்னும் அதிகமாக இருக்கலாம்.
ஸோ அவ்வளோ பேர் மத்தியில் நீ ஒரு டாப் ரேங்க் இருக்கணும்னா யூ நீட் டு ஒர்க் எக்ஸ்ட்ரா. ஸ்கூல் மட்டும் போதாது. அதுக்கு தான் இந்த ப்ரோ பேட்ச் அண்ட் 2 வருஷம் பேட்ச் நீங்கள் இப்போ சேரலாம். அண்ட் அடுத்த 48 ஹவர்ஸில் நீங்கள் லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக 20,000 ஆஃப். இதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் த்ரூ திஸ் வித்யா உற்சவ் ப்ரோக்ராம். ஸோ இதில் ஜேயு இருக்கு அண்ட் நீட்டும் இருக்கு பசங்களா.